அனைவருக்கும் வணக்கம். ஜெனுவினான ஒரு அட்வைஸ் வந்து தாவேகாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ வந்து இந்த சரத்குமார் கேஸ் கூட எடுத்துக்கங்க. ஒரு தவறு நடந்து போச்சு. இல்லைன்னா எப்போ நடந்த ஒரு தவறு. அது வந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. இல்லை என்றால் இன்னைக்கு வந்து ட்ரக் ஃப்ரீ ரன்னுக்கு வந்து முதல்வர் செல்கிறார். அதன் பிறகு வந்து அது ஒரு பிரச்சனையாக யார் அது கொண்டு வந்தான்னு பிரச்சனை கிடையாது, வந்துச்சு. அப்போ அதனுடைய எதிர்வினை பாருங்களேன். அவர் சரத்குமாரே ஒரு வீடியோ பண்ணி போடுறாரு. இல்லை நான் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து மிக எளிதில் வந்து அனைவருக்கும் தெரிகிற விஷயம். ஒன்று நாம் வந்து அதில் இதில் தான் ஒரு கிரைசிஸ் பிஆர்னுடைய அவசியம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து யோசித்து விட்டு இப்படி ஒரு இந்த மாதிரி நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். உங்களுடைய பாஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ரீல் ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவனு தான் வெளிச்சம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். அதில் கூட ஹேக் பண்ணி கூட அதிலிருந்து பல விஷயங்கள் வந்து வெளிவரலாம். அதை தாண்டி நீங்கள் பழைய ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ஃபோனில் இருந்தும் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த அது வந்து கைலாங்கடையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் புது ஃபோன் வாங்கியிருந்தாலும் அதுலேயும் பிரச்சனை தான் வரப்போகுது. என்றைக்காச்சும் அது வந்து மேட்டர்லாம் வெளியே வர தான் போகுது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதிர்வினை என்பது நீங்கள் திடீரென்று நீங்களே வந்து ஒரு இது செய்து அதாவது நீங்களே மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக கலந்தாலோசித்து அதன் பிறகு வந்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அதன் பிறகு ஒரு 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 எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வைக்கலாம். இப்போ இந்த விஷயத்திலேயே எடுத்துங்களேன். இந்த ஒரு விஷயத்தில் என்ன செய்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக ஆமாங்க நான் வந்து அந்த டைமில் வந்து நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து தலைவரை கூட போய் கொஞ்சம் அருகில் பழகிறதுனால நான் அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக இதை தாராளமாக மாற்றிருக்கலாம். இனி அடுத்தது வந்து தாராளமாக திமுகவை கூட அக்யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து அந்த காலத்துலலாம் அவ்வளோ எளிதாக வந்து கிடச்சிட்டு இருந்துங்க, நானும் இந்த பழக்கமெல்லாம் இல்லாதவன், ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, நான் வந்து இதுக்கு அடிமையாயிட்டேன், ஏனென்றால் அவ்வளோ எளிதாக வந்து இங்கே கிடச்சிருதுன்னு சொல்லிட்டு திமுக பக்கம் வந்து திருப்பி விட்டுருக்கலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதாவது கிரைசிஸ் வரும்போது கிரைசிஸுக்கு பிஆர் என்று எவ்வளவோ நபர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களை தாராளமாக கண்டுபிடித்து அவர்களோடு உரையாடி தாராளமாக அதிலிருந்து நீங்கள் வந்து முன்னே செல்லலாம். இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் இது செய்ய முடியாது. ஒரு ஜான் ஆரோக்கியசாமினால் இது நிச்சயமாக செய்ய முடியாது. அப்போ தவறு வெளிவருகிறது, ஏதோ காலத்தில் செஞ்ச தவறு வந்து வெளிவரதில் வந்து ரொம்ப சுலபமான வேலை வந்து கொண்டு தான் இருக்கும். அது தூய சக்தி ஆனாலும் சரி, தீய சக்தி ஆனாலும் சரி, சக்தி ஆனாலும் சரி, பாயசம் ஆனாலும் சரி, ஃபேஷம் ஆனாலும் சரி வந்து கொண்டு தான் இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்வது என்பது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை ஒத்துக்கொள்வது. இப்போ நான் வந்து பல இடங்களில் பல தவறு செய்தால் அந்த தவறுகளை வந்து நான் ஒத்துக்கொள்வேன். ஏனென்றால் அது என்னைக்கானாலும் இட் வில் கம் பேக் டு யூன்னு தெரியும். பல விஷயங்கள் வந்து நாம் மறக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக இதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான்